அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 15லேருந்து 24 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இது பழைய பப்ளிக் கொஷின் பேப்பரோட 2 மார்க்ஸ். அதனால் ஒன்று இந்த கொஷின் வரலாம், அப்படி இல்லை இந்த மாடலில் தான் கண்டிப்பாக கொஷின் பேப்பர் வந்தாகணும். அதனால் எக்ஸாம் டயத்தில் கண்டிப்பாக இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்க்க போகிறது 25வது சம்மு. 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. அதாவது கோபுரத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 10√3. இதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துங்க. இதுமாரி சம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அதில் என்ன சம்மு கொடுத்துருக்காங்களோ அந்த சம்மு வந்து அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளாவே அசியூம் பண்ணிட்டா தான் சம் போட முடியும். முதல்ல எப்போதுமே ஒரு படம் ட்ரா பண்ணிடுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒரு படம் போட்டுருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் 10√3 மீட்டரில் ஒரு கோபுரம் நிற்கிது உயரமா. ஓகேவா? 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. அதை நாமளே நிற்கிறதா வச்சுப்போமே. கோபுரத்துலேருந்து 30 மீட்டர் தொலைவில் நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து இந்த பாயிண்ட் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கோபுரத்தோட உச்சியை பார்ப்போம். எப்போதுமே நம்ம கோயிலுக்கு முன்னாடி எதுக்கு போய் நின்னோம்னா கோபுரத்தை பார்ப்போம் தானே. அதே போல் தான் அசீவ் பண்ணிக்கணும். கோபுரத்தோடு நம்ம எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம்? 30 மீட்டர் தொலைவில் நிற்கிறோம். இங்கேருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்குறோம். அப்போ கோபுரத்தோட ஏற்ற கோணம் என்ன கோணத்தில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கண்ணு எந்த டைரக்ஷனில் எத்தனை டிகிரி கோணத்தில் மேலே நிமிர்ந்து பார்க்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கோபுரத்தோட உயரம் கொடுத்துட்டாங்க 10√3. அதுமாதிரி நம்ம நிற்கிற தொலைவும் கொடுத்துட்டாங்க, எத்தனை மீட்டர்? 30 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த படம் போட்டுட்டிங்கன்னா சம் போடுறது ஒன்றும் வேலையே கிடையாது. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், நமக்கு கோணம் வேணும். கோணத்துக்கு இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். கோணத்துக்கு இது கீழே இருக்க எந்த என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கவர் பண்ணி வர ஃபார்முலா நம்ம எதுன்னு யோசிக்கணும். அதில் நம்ம கவர் பண்ணி வர ஃபார்முலா டேன் தீட்டா தான். டேன் தீட்டாவில் தான் என்னென்ன வரும்? எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வரும். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அதனால் நல்லா பார்த்துங்க. அதே போல் அந்த படத்தை இங்கே நான் போட்டிருக்கேன். பேர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்க வேண்டியதான். படத்துக்கு எப்போதுமே நம்ம ஒரு நேம் இதுதான் கொடுக்கணுன்ற எந்த கட்டாயம்லாம் கிடையாது, நம்ம இஷ்டம். ஆனால் பேர் கொடுக்கணும், அவ்வளோதான். என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது ஏபின்னு கொடுத்துருக்கேன், இது சின்னு கொடுத்துருக்கேன். ஏபியோட உயரம், அதாவது கோபுரத்தோட உயரம் எவ்வளவு? 10√3. நம்ம நிற்கிற தொலைவு 30 மீட்டர். இங்கே உள்ள கோணம் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம்? tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துட்டோம். முக்கோணத்தோட பேர் என்னது? ஏபிசி. அதனால தான் எழுதியிருக்கோம் முக்கோணம் ஏபிசியில் tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். tan θ = என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளவு? 10√3. 10√3 அப்படியே போட்டாச்சு. பை அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 30 மீட்டர். 30 மீட்டர் கீழே போட்டாச்சு. ஓகே தானே? அது 10√3 எதிர்பக்கத்தோட மதிப்பு பை அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு எவ்வளவு? 30. 30 போட்டாச்சு. என்ன பண்ணலாம்? ஒரு 10 10, 3 10, 30ன்னு கேன்சல் பண்ணிடலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். √3/3ன்னு இங்கே எழுதியிருக்கோம். ஓகே தானே? இப்போ ஆன்சர் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? √3/3 இருக்குது. அந்த √3/3க்கு வந்து எந்த கோணத்துலையும் வராது. நமக்கு டேன் மதிப்பு தெரியும். என்ன தெரியும்? tan 0. இனிமேலாவது மனப்பாடம் பண்ணிங்க. tan 0 மதிப்பு 0. tan 30 √1/√3. tan 60 √3. சாரி, tan 45 1. tan 60 √3. tan 90 வரையறுக்கப்படவில்லை. அதே இன்ஃபினிட்டிவ். இது படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதில் எந்த கோணம்? √3/3ன்னு வர மாதிரி எந்த ஃபார்முலாவும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மை இப்படி √3/3ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதே √3ஆல் பெருக்கி வகுத்துருங்க. அதாவது √3/3ன்னு வந்துச்சுன்னா, எங்கெல்லாம் √3 வந்தாலும் அதில் √3ஆல் பெருக்கி வகுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே என்ன பண்ணும்? √3ஆல் பெருக்கி அதே √3ஆல் வகுத்துருங்க. ஓகேவா? √3 √3 பெருக்குனா என்ன வந்துடும்? வெறும் 3 கிடைக்கும். பை கீழே என்ன கிடைக்குது? 3√3 கிடைக்கும். அடுத்ததானே இதில் எடுத்து பெருக்குனா 3√3. இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/√3. 1/√3 எந்த கோணத்துக்கு வருது? tan 30 டிகிரி வந்து 1/√3. அப்போ நம்ம எழுதலாம் tan 30 டிகிரி. tan எதுக்கு √3? 1/√3. tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இப்போ நமக்கு என்ன இருக்குது? அப்போ tan θ = tan 30 டிகிரின்னு எழுதிக்கலாமா? அப்போ தீட்டா இடத்துல என்ன இருக்குது? கோணம் 30 டிகிரி இருக்குது. அதனால் இதோட கோணம் எவ்வளவு? 30 டிகிரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக அந்த முக்கோணவியலேருந்து
2 மார்க்கில் ஒரு சம்மு 5 மார்க்கில் ஒரு சம் கண்டிப்பாக வரப்போகுது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே டேன் வச்சு வர மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பட்டம் கணக்கில் தான் சைன் வரும். அதனால் மற்றபடி கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒரு கலங்கரை விளக்கம் அது மாதிரி கணக்கில் கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனால் இது எதுவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்மு உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதினா ஒரு மார்க். அதனால தான் ஃபார்முலா நல்லா தரவா படிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஃபார்முலா எழுதினா ஒரு மார்க் போட்டுருவாங்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. நல்லா தரவாக மனப்பாடம் பண்ணிக்க. கன அளவு ஃபார்முலா கண்டிப்பாக வரும். உருளையின் கன அளவு கேட்டிருக்காங்க πr²h. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உருளையோட உயரம் எத்தனை மீட்டர் 2 மீட்டர். அப்புறம் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க 250 சதுர மீட்டர். என்ன கேட்குறாங்க உருளையின் கன அளவு கேட்குறாங்க. அப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அடிப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிப்பக்கம் என்னவாக தான் இருக்குது வட்டமாக இருக்குது. வட்டமாகவே இருந்தாலே வட்டத்தின் பரப்புன்னு தான் அர்த்தங்க. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும் πr². வட்டத்தின் பரப்புனா πr². வட்டத்தின் சுற்றளவுனா 2πr. இப்போ வட்டத்தின் பரப்புன்னு சொன்ன வாசி அடிப்பக்கம் அவங்க சொல்லியிருக்கிற அடிப்பரப்புன்னு சொல்லிட்டாங்க. அடிப்பரப்புனால அங்கே என்ன இருக்கணும் வட்டம் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வட்டத்தின் பரப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ வட்டத்தின் பரப்பை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் πr² எடுத்துக்கலாம். πr² இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறோம் 250ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல πr²h ஃபார்முலா இருக்கா. அப்போ πr² மதிப்பு தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவ்வளவு 250 இன்ட்டு உயரம் எழுதி வச்சிருக்கேன். உயரம் எத்தனை மீட்டர் 2 மீட்டர். 2ஆல் பெருக்குன்னா 250 2ஆல் பெருக்குன்னா 500 வரும். இல்லை 250 250 கூட்டினாலும் 500 தான். 2ஓட 0 பெருக்குனா 0. 2 10க்கு 0 பாக்கி 1 2 2 4 1 5. அப்போ 500 கன அளவு அப்படின்னு கேட்ட வாசி என்ன போட்டிருக்கோம் கன மீட்டர்னு போட்டிருக்கோம். ஓகே தானே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடை உருட்டுற அதே நேரத்தில் பக்கத்தில் ஞாபகம் வச்சுங்க. இந்த கையில் பகடை உருட்டுறோம்னு வச்சுக்க, அந்த கையில் நாணயம் போடுறோம்னு வச்சுக்க. இல்லை நம்ம ஒரு ஆள் பகடை உருட்டினோம்னா ஒரு ஆள் நாணயம் போடுறான்னு ஞாபகம் வச்சுக்க. பகடையில் என்ன உழுவலாம் எத்தனை முகம் இருக்கும் 6 முகம் இருக்கும். அப்போ 6 முகத்துக்கு என்னென்ன உழுவலாம் 1 உழுவலாம். அப்படி இல்லை 2 உழுவலாம் 3 உழுவலாம் 4 உழுவலாம் 5 உழுவலாம் 6 உழுவலாம். இதை தவிர பகடைகளை வாய்ப்பே கிடையாது. நாணயத்தில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது ஒன்று தலை உழுவலாம். அப்படி இல்லைன்னா பூ உழுவலாம். சரிதானே. இப்போ இதுதான் வாய்ப்பு. ஒரு பகடைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பகடையோட குறுவெளி எழுதியிருக்கேன். ஒரு நாணயம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு நாணயத்தோட குறுவெளி இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. ரெண்டுத்தையுமே பகடை உருட்டுற அதே டயத்தில் என்ன பண்ணுறாங்க நாணயத்தையும் சுண்டுறாங்க. அப்போ என்னாகும் 1 உழுவலாம் பகடையில். பகடையை நான் ஒரு டாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். பகடை இப்படி தூக்கி போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன விழுவலாம் 1 விழுவலாம். அதே நேரத்தில் காயினில் என்ன விழுந்திருக்கலாம் ஹச்சு விழுந்திருக்கலாம். சரியா. அதே பகடையில் நான் 1 விழுவும்போது காயினில் என்ன விழுந்திருக்கலாம் பூ விழுந்திருக்கலாம். இப்போ பகடையில் 2 விழுவும்போது காயினில் தலை விழுந்திருக்கலாம். பகடையில் அதே 2 விழும்போது காயினில் என்ன விழுந்திருக்கலாம் பூ விழுந்திருக்கலாம். பகடையில் 3 விழும்போது நாணயத்தில் தலை விழுந்திருக்கலாம். பகடையில் 3 விழும்போது நாணயத்தில் என்ன விழுந்திருக்கலாம் பூ விழுந்திருக்கலாம். அதே போல் பகடையில் 4 விழும்போது நாணயத்தில் தலை விழுந்திருக்கலாம். பகடையில் 4 விழும்போது நாணயத்தில் பூ விழுந்திருக்கலாம். அதே போல் 5 விழும்போது நாணயத்தில் தலை விழுந்திருக்கலாம் இல்லை பூ விழுந்திருக்கலாம். அதே போல் 6 விழுவலாம். அங்கே தலையாக இருக்கும் அங்கே தலை விழுந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பூ விழுந்திருக்கலாம். இதுதான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே 7 உழவோ இல்லை தலை பூவை தவிர வேறு எதுவும் வாய்ப்பு கிடையாது. ஒன்று ஹச்சாக இருக்கலாம். அப்படி இல்லை 1 டீயாக இருக்கலாம். இல்லை 2 ஹச் விழுந்திருக்கலாம். இல்லை 2 டீ விழுந்திருக்கலாம். 3 ஹச் விழுந்திருக்கலாம். 3 டீ விழுந்திருக்கலாம். 4 ஹச்சாவோ 4 டீயாவோ 5 ஹச்சாவோ 5 டீயாவோ 6 ஹச் 6 டீ. இப்போ இத்தனை தான். இதான் மொத்த வாய்ப்பே. இதுக்கு மேலே ஒரு வாய்ப்புன்றதே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்க. மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது 1 2 3 4 5 6 8 9 10 11 12 வாய்ப்பு இருக்குது. 12 வாய்ப்பு தான் மொத்த வாய்ப்பு. ஃபஸ்ட்டு எப்போதுமே எந்த சம் போட்டாலுமே மொத்த வாய்ப்புகளை தான் எடுத்து எழுதணும். அதான் இங்கே எழுதியிருப்போம். மொத்த வாய்ப்புகள் S = அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். மொத்த வாய்ப்புகள் இதான் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ N(s) = 12. ஓகேவா. முதல்ல மொத்த வாய்ப்புகள் எழுதிட்டு அப்புறம் தான் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு போகணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் பகடையில் என்ன விழுந்திருக்கணும் ஒற்றைப்படை எண்ணாக இருந்திருக்கணும். அதே நேரத்தில் நாணயத்தில் என்ன விழுந்திருக்கணும் தலை விழுந்திருக்கணும். அப்போ ரெண்டுத்துக்குமான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதி அதை ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு பேர் கொடுத்துங்க. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைக்கும் நிகழ்ச்சிக்கு நம்மளா ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். ஏன்னு கொடுத்துப்போம். அந்த ஈவெண்ட் ஒன்று நடக்கும்போது அதுக்கு பேர் கொடுத்துப்போம். இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. பகடையில் ஒற்றைப்படை எண் விழுவணும். இதில் என்ன விழுவணும் தலை விழுவணும்.
அப்போ இதில் வாய்ப்பு இருக்கா 1H, ஏன்னா ஒற்றைப்படை எண் H. அதே போல் இங்கே 3H, அதுக்கப்புறம் 5H. இதான வாய்ப்பு இருக்குது, வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது, தலையாக இருக்குது, ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது, தலையாக இருக்குது, ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது, தலையாக இருக்குது. அப்போ என்னென்ன வாய்ப்பு இருக்குது? 1H, 3H, 5H. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 3 வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதியிருக்கோம். நமக்கு நிகழ்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும், P ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு N ஆஃப் ஏ பை N ஆஃப் எஸ். N ஆஃப் ஏ எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். N ஆஃப் ஏ எத்தனை வாய்ப்பு? 3 வாய்ப்பு இருக்குது. மொத்த வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு? 12 வாய்ப்பு. அப்போ 3/12 ஆன்சர். கேன்சல் பண்ணால் 1 3 3, 4 3 12, 1/4 பின்னத்தை தசம பின்னமாக மாற்றினோம்னா 0.25, அதாவது கால்னு அர்த்தம். கால்னாவே 0.25 தானே, அதனால ஆன்சர் வந்து 0.25. ஓகே தானே? நிகழ்தகவு கணக்கு ஓவர். அடுத்த சம்ம, கடைசி சம்ம 28 வந்து கம்பல்சரி கொஷின். கண்டிப்பாக 2 மார்க்கில் இந்த கம்பல்சரியாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். 10 கொஷின் அட்டன் பண்ண பாருங்களா, 9 கொஷின் மற்ற இதுலேருந்து வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கொஷின் கண்டிப்பாக 10வது கொஷின் இதுவாக தான் இருக்கணும். அதனால் இது கம்பல்சரி கொஷின். என்ன கேட்டிருக்காங்க? இரு நேர்வட்ட கூம்பின் உயரங்களின் விகிதம் 1:2. முதல்ல கூம்பு ஞாபகம் வச்சுக்க. கூம்பு எப்படி இருக்கும் முதல்ல உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். கூம்பு இப்படி தான் இருக்கும். நேர்வட்ட கூம்பு 2 இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 நேர்வட்ட கூம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உயரங்களின் விகிதம் 1:2. உயரம்னா இதோட மையப்புள்ளிலேருந்து இது வரைக்கும் உள்ளதான் உயரம், இதோட மையப்புள்ளி இது உயரம். அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க, அளவு கொடுக்கல, விகிதம் கொடுத்துருக்காங்க. அதோட விகிதம் எவ்வளவு? 1:2. 2க்கு நேர்வட்ட கூம்புன்னு சொன்னாசி ஃபர்ஸ்ட் உயரத்தை H1 வச்சுருக்கேன், ரெண்டாவது உயரத்தை H2ன்னு எடுத்துப்போம். 1:2. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? பக்க சுற்றளவுகளின் விகிதம் 3:4. அடிப்பக்கம் என்னவா இருக்குது? வட்டமாக இருக்குது. சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. போன கணக்கில் வட்டத்தின் பரப்புன்னு பார்த்தோம் ஒரு கணக்கில், இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கில். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? πr² யூஸ் பண்ணோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? அடிப்பக்க சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. அடிப்பக்கம் சுற்றம்னா வட்டத்தின் சுற்றளவு. அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? 2πr. அடிப்பக்கம் வட்டமாக இருக்க வாசி அதோட சுற்றளவு ஃபார்முலா 2πr. அதே போல் அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க 3:4. அப்போ அடிப்பக்க சுற்றளவு விகிதம் 3:4னா இப்போ 2πr1, ஏன்னா 2 ஆரம்ல 2 கூம்பு இருந்துச்சு, 2 ஆரம், அதனால 2πr2ன்னு எடுத்துக்கோம். = 3:4. இதுலேயும் இப்போ 2π 2 நேர்வட்ட கூம்புன்ற வாசி 2 தடவை ஆரம் போட்டுக்கிறோம். இது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற வாசி r1 r2ன்னு பேர் கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாக்கி என்ன இருக்குது? r1:r2 தான் இருக்குது. அதோட ஆன்சர் தான் என்னது? 3:4ன்னு எடுத்துக்குவோம். ஓகே தானே? ஃபஸ்ட்டு உயரத்தோட விகிதம் எழுதிட்டோம், H1 H2ன்னு எடுத்துட்டோம். இப்போ ஆரத்தோட விகிதம் எழுதிட்டோம், 3:4. இப்போ அவங்க என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க? கன அளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா தெரியணும். கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 πr² H. உருளையின் கன அளவு இதுதான். அதோட 1/3 சேர்த்தோம்னா அது என்னவா மாறிடும்? கூம்பின் கன அளவாக மாறிடும். ஓகே தானே? அதே போல் 2 கூம்புன்ற வாசி 1/3 πr1² H1, 1/3 πr2² H2ன்னு கொடுத்துருக்கோம். 6 டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம், வேறு ஒன்றும் இங்கே பண்ணல. இதில் என்ன கேன்சல் ஆகிடும்? 2 தடவை 1/3 இருக்குது, அதனால் இங்கே உள்ள 1/3யும் 1/3யும் கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். பாக்கி என்ன இருக்கும்? r1² H1 ஈஸ்ட்டு r2² H2ன்னு இருக்கும். r1ஓட மதிப்பு எவ்வளவு? 3. அப்போ 3² × H1 எவ்வளவு? 1 = r2² வேல்யூ எவ்வளவு? 4. அப்போ 4² × H2ஓட மதிப்பு 2. ஓகேவா? 3² பண்ணால் 3 9 × 1 = 4² பண்ணால் 4 16 2 32. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9:32 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே தானே? லாஸ்ட் கொஷின் முடிச்சு. ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பரோட 2 மார்க் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லா வீடியோவும் பார்த்துங்க. யாருக்கு எந்த சம் புரியலையோ அந்த வீடியோ மட்டும் பார்த்துங்க. எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லைன்னா கடைசி நேரத்தில் இருக்கும். எந்த சம் உங்களுக்கு புரியலையோ அந்த சம் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஃபார்முலா முதல்ல தரவு பண்ணிங்க. ஒரு ஃபார்முலையும் ஒரு ஃபார்முலா இருக்குது கண்டிப்பாக. இந்த சம்மில் ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த சம்மில் ஒரு ஃபார்முலா இருக்குது, இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து கூறுவெளி தான் ஃபார்முலா, N/A/N/S ஒரு ஃபார்முலா. அதே போல் இதில் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இதனால எல்லா சம்லையும் ஒரு மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஆன்சருக்கு 1 மார்க். ஓகேவா? வாழ்த்துக்கள்.